வாங்க பாய் வீட்டு கல்யாண மட்டன் பிரியாணி நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வச்சு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது தேவையான பொருள் என்னென்னு நான் சரியான அளவோட நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட அளவு பார்த்தீங்கன்னா இதே அளவு நான் சொல்கிற அளவோட செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாய் வீட்டு கல்யாண மட்டன் பிரியாணி. வாங்க இது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் பார்த்திங்கன்னா இதை நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டு நம்ம வேக வச்சு இறக்கிடுவோம். இப்போ 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதே டம்ளரில் தான் நம்ம அளந்து தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் 1 டம்ளரு அப்படிங்கிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இந்த ஜீரக சம்பா ரைஸ் நம்ம ஊற வச்சுருவோம். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ரைஸை பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அடுப்பில் அந்த சமயத்தில் நீங்கள் ஜீரக சம்பா ரைஸை பார்த்திங்கன்னா கழுவிட்டு தண்ணியில் சேர்த்தா போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மட்டன் பிரியாணிக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மட்டன் பிரியாணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸில் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே நான் சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்திற்கு 2 பச்சை மிளகா, சின்ன பழமாக ஒரு 1/2 பழம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்க்குற அதே அளவில் சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம பிரியாணிக்கு தயிர் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் தக்காளி பழத்தை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழத்தை மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக பச்சையாகவே அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் சேர்த்து. தயிர் கெட்டியாக எடுத்ததுனால தயிர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். இது காரத்திற்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது நம்ம செய்கிறப்ப நான் அளவு எவ்வளோன்னு நான் காமிக்கிறேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா தான். இது வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் சேர்த்தாலே நமக்கு பிரியாணி அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்போ லிங்க் கிளிக் பண்ணி வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். பாத்திரம் காஞ்சோன்னே 50 ml கடலெண்ணெய், இப்போ தாளிக்கிறதுக்கு சின்னதாக பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, 2 பட்டை, கிராம்பு ஒரு 5 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் மொக்கு ஒன்று, அதேமாதிரி அன்னாசி பூ மொக்கு ஒன்று, கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி, கட் பண்ண தக்காளி பழம், தேவையான உப்பு அரிசிக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வெறும் மட்டனை மட்டும் இப்போ நம்ம எடுத்து சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கிறேன். நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். அரிசி எடுத்த 1 டம்ளர் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச மட்டன் தண்ணியை சேர்த்து மொத்தம் 2 டம்ளர் நான் வந்து எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்குவோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு 1/2 பழம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் நல்லா நமக்கு தெரியுது பாருங்கள். மேலே இந்த மாதிரி ரைஸ் தெரியணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுருவோம். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருவோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க. ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் ஒன்று வச்சுருங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம். கிண்டி விட்டுருவோம்.
கிண்டி விட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. மேலே வெயிட் போட்டுருங்க. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதாங்க. மணக்க பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி பாய் வீட்டு கல்யாணத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி 1/2 கிலோ மட்டன் 1/2 கிலோ சீரக சம்பா ரைஸை வச்சு சூப்பராக பாய் வீட்டு கல்யாணம் மட்டன் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வீட்டிலே அவ்வளோ சூப்பராக இதே மாதிரி நம்ம செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.